ஹாய், வெல்கம் டு கணிதம் கைட். இன்றைக்கி பயிற்சி 1.4ல் 9வது சம் பார்ப்போமா. எஃப் என்ற சார்பானது எஃப் ஆஃப் எக்ஸ்ன்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ப்ளஸ் 2 1க்கு மேலே இருந்தால் இந்த இதை வந்து ஃபஸ்ட்டு எண் கோட்டில் எப்படி குறிக்கிறதுன்னு பார்ப்போம். சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு எண் கோடு வரைஞ்சிக்கோங்க. நம்மளுக்கு நடுவில் 0 இருக்கும், அப்படி தானே. 0 இங்கே -1 -2 -3 இங்கே வந்து -3 வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அதனால் -3 வரைக்கும் எடுத்துக்கிறோம். சரிங்களா, அடுத்து இங்கே 1 2 3 இங்கே 1 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க, அதே போதும். சரியா, இப்போ பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க, 1 விட அதிகமாக. சரியா, இங்கே இருந்து அதாவது இங்கே 1 இருக்குது, 1 விட அதிகமாக இந்த இருக்குது பாருங்கள். இங்கே 1 விட அதிகமாக இருந்தால் இதுக்கு மேலே ஃபுல்லாகவே என்னது தான் சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, இந்த 1 விட அதிகமாக தான் இருக்கும். எக்ஸ் வந்து இருந்ததுன்னா நம்ம வந்து இந்த சமன்பாடு யூஸ் பண்ணணும், எக்ஸ் ப்ளஸ் 2. சரியா, அடுத்து -1 1க்கும் நடுவில் இந்த 1ஐயும் -1ஐயும் சேர்த்து, சரியா, ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ இந்த 1ஐயும் எடுக்கணும், -1ஐயும் எடுக்கணும், 1ஐயும் எடுக்கணும். சரியா, ரெண்டுக்குமே என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டுக்கும் என்னது யூஸ் பண்ணணும், 2 அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். சரியா, அடுத்து என்னது கொடுத்துருக்காங்க, -3 லெஸ் தேன் எக்ஸு லெஸ் தேன் -1. இந்த -1க்கு முன்னாடி. சரியா, இதிலிருந்து -3க்கு இடையில. சரியா, இந்த -1 3 எடுக்கக்கூடாது, ஏன்னா ஈக்குவல் கொடுக்கல. சரியா, அப்போ இந்த இதில் இது ரெண்டுக்கும் நடுவில்னா என்னது யூஸ் பண்ணணும், எக்ஸ் -1 யூஸ் பண்ணணும். சரியா, கீழே 4 இது கொடுத்துருக்காங்க, அதை கண்டுபிடிப்போமா. இந்த இது உங்களுக்கு புரிஞ்சுதா, என்ன கொடுத்துருக்காங்கன்னா 1க்கு மேலே இருந்தால் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது. அடுத்து -1க்கும் 1க்கும் இடையில இருந்தால் இந்த இது யூஸ் பண்ணணும். அடுத்து -3க்கும் -1க்கும் இடையில இருந்துச்சுன்னா எக்ஸ் -1 யூஸ் பண்ணணும். சரியா, ஃபஸ்ட்டு இது என்னது கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எஃப் ஆஃப் 3ன்னு கொடுத்துருக்காங்க. இதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 3 எதுக்குள்ளே வரும், எந்த இடைவெளிக்குள்ளே வரும், இந்த இதில் வரும். அப்படி தானே, 3 வந்து 1க்கு மேலே தானே இருக்குது, அப்போ இந்த இதில் வரும். 3 தான் இருக்குது, அப்படி தானே. அப்போ இந்த இது யூஸ் பண்ணணும். சரியா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இதுக்கு என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் 2 வரும். அப்போ எஃப் ஆஃப் 3 என்ன வரும், எக்ஸுக்கு பதில் 3 போடுவோம். அப்போ என்ன வரும், 3 + 2 ஈக்குவல் டு என்னது, 5. சரியா, அடுத்து ரெண்டாவது என்னது கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு எஃப் ஆஃப் 0 கொடுத்துருக்காங்க. சரியா, 0 எந்த இடைவெளிக்குள்ளே இருக்குது, இந்த இடைவெளிக்குள்ளே. அப்படி தானே, -1க்கும் 1க்கும் நடுவில் இருக்குது. அப்படி தானே. இப்போது இந்த இதில் பாருங்கள், இங்கே வந்து எக்ஸே இல்லை. அப்படி தானே, அப்போ எக்ஸ் இருந்தால் தான் அதுக்கு பதில் நம்ம வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்படி தானே, எக்ஸ் இருந்தால் தான் அதுக்கு பதில் வேல்யூ வந்து போட்டு பிரதிடுவோம். இங்கே வந்து எக்ஸே இல்லைங்கும் போது அதை டைரெக்டாக 2ன்னு போட்டுடலாம். சரியா, அடுத்தது பாருங்கள், மூணாவது என்ன கொடுத்துருக்காங்க, மூணாவது எஃப் ஆஃப் -1.5ன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, எஃப் ஆஃப் -1.5 அப்படின்னா எங்கே இருக்குது, -1.5 இங்கே வரும். அப்படி தானே, இந்த இடத்துல வரும், இங்கே வரும். அப்படி தானே, இங்கே என்னெல்லாம் வரும், -0.1 0.2 அந்த மாதிரி வரும். இங்கே இருந்து தான் -1.1 ஸ்டார்ட் ஆகும். அப்படி தானே, அப்போ 1.5னா இந்த இதை பிரதிடணும், எக்ஸ் -1. அப்போது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு என்னது, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -1. சரியா, அப்போது எக்ஸுக்கு பதில் என்ன போடுவோம், எஃப் ஆஃப் -1.5 போட்டோம்னா என்ன வரும், எக்ஸுக்கு பதில் -1.5 -1 இது ரெண்டையும் கூட்டினோம்னா என்ன வரும், -2.5. சரியா, அடுத்து நாலாவது இது என்னது கொடுத்துருக்காங்க, நாலாவது இது எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிக்கணும், அடுத்து எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிக்கணும், ரெண்டையும் கூட்டிடணும். சரியா, ஃபஸ்ட்டு எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிப்போமா. எஃப் ஆஃப் 2னா எதில், இந்த இதில் வரும். அப்படி தானே, 1க்கு மேலே தானே. அப்போ எஃப் ஆஃப் 2க்கு இந்த சமன்பாடு எக்ஸ் ப்ளஸ் 2. சரியா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2க்கு என்ன வரும், எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ எஃப் ஆஃப் 2 ஈக்குவல் டு என்னது, 2 + 2 ஈக்குவல் டு 4. அடுத்து எஃப் ஆஃப் -2க்கு பாருங்கள், -2க்கு இந்த இது. அப்படி தானே, இந்த இதில் தானே வருது -2, இந்த இடைவெளிக்குள்ளே தான் வருது. அப்போ எக்ஸ் -1 யூஸ் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் -1, எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு -2 -1 ஈக்குவல் டு என்னது, -3. அப்போ இது ரெண்டையும் கூட்டுங்க, எஃப் ஆஃப் 2 ப்ளஸ் எஃப் ஆஃப் -2 ஈக்குவல் டு என்ன வரும், 4 - 3. 4 - 3 ஈக்குவல் டு என்னது, 1. சரியா, இதோட ஆன்சர் அவ்வளோதான்.
இதோட இந்த சம் முடிஞ்சது. இந்த சம் புரிஞ்சுதா புரியலையான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த என்கோட்டில் எப்படி குறிக்கணும்னு தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு இந்த சம் கடக்கடான்னு செஞ்சிடலாம். சரிங்களா? இந்த என்கோடு புரியலைன்னா சொல்லுங்கள், நான் இன்னொரு தடவை சொல்லித்தரேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கணிதம் கைட் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.